Taste the Daily. புரட்சி பாரதம் கட்சிக்கு அதிமுக அழைப்பு விடுத்திருக்கிறது. மக்களவைத் தேர்தல் நெருங்கிவிட்ட சூழலில் ஒவ்வொரு கட்சியும் தங்களது கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய முனைப்பில் ஈடுபட்டு வருகின்றன. அந்த நிலையில் அதிமுக புரட்சி பாரதம் கட்சிக்கு தங்களுடைய கூட்டணியில் இணையுமாறு அழைப்பு விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூட்டணி கட்சிகள் இறுதி செய்யப்பட்டு அதேபோல தொகுதி பங்கீட்டிற்கான பேச்சுவார்த்தைகளும் ஒவ்வொரு கட்சிகளுக்கிடையே தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்காக புரட்சி பாரதம் கட்சிக்கு அதிமுக அழைப்பு விடுத்திருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், தொகுதி பங்கீட்டிற்காக புரட்சி பாரதம் கட்சிக்கு அதிமுக அழைப்பு விடுத்திருக்கிறது. என்னென்ன தொகுதிகள் கோரப்பட்டிருக்கின்றன? புரட்சி பாரதத்தினுடைய விருப்பம் என்ன? அதிமுக அதை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? பொங்கலி புரட்சி பாரதம் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதிமுகவுடைய கூட்டணி கட்சியாக இல்லாமல் தோழமை கட்சியாக தொடர்ந்து நீடித்து வருகிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அந்த கட்சியுடைய தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். கேவிகுப்பத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக தற்போது புரட்சி பாரதம் கட்சி தலைவர் இருந்து வருகிறார். இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதியில் ஏதேனும் ஒரு தொகுதியை கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது ஏற்கனவே முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் விழுப்புரம் அல்லது திருவள்ளூர் 2 நாடாளுமன்ற தொகுதியில் ஏதேனும் ஒரு தொகுதியை புரட்சி பாரதம் கட்சிக்கு ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை பூவை ஜெகன்மூர்த்தி ஏற்கனவே அதிமுக வைத்திருந்தார். இந்த நிலையில் ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு அழைப்பை விடுத்து வழக்கமான தேர்தல் நடைமுறை அடிப்படையில் ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகள் என்ன, ஏற்கனவே அந்த தொகுதியை பிற கூட்டணி கட்சிகள் இதெல்லாம் விரும்புகிறதா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுவார்கள். அந்த அடிப்படையில் இன்று மாலை பூவை ஜெகன்மூர்த்திக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அவர் நேரடியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தன்னுடைய கோரிக்கையை முன்வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விழுப்புரம் அல்லது திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஏதேனும் ஒரு தொகுதி ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு ஒதுக்கினாலும் கூட அவர்கள் புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்திலேயே வெற்றி பெறுவதற்கான நின்று போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின். Taste the Daily.